ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழையும் சேதுவையும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் காட்டில் இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்துட்டு சேதுவை நினச்சி அழுதுகிட்டு இருக்காரு. டக்குன்னு சேதுவை பார்த்ததுமே ராஜாங்கத்துக்கு அப்பதான் உயிரே வருது. ஐயா சேது, என்னை விட்டு எங்கேயா போன? நீ இல்லாமல் நாங்கள் தவிச்சு போயிட்டேயா, ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சேதுவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மூப்பத்தாய் வந்து சொல்கிறாங்க, காட்டுச்சியம்மா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கைவிட மாட்டா. அதுவும் இந்த ஊருக்கு நீங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்களை எப்படி அவள் கைவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மூப்பத்தாய் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது சொல்கிறாரு, எனக்கு எங்கள் அம்மாவை நான் வந்து பிறந்ததுலேருந்தே நான் பார்த்தது கிடையாது. அதனால தான் எங்கள் அம்மாவே மகளாக பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த மந்திரப்பூவை தேடி காட்டுக்குள்ளே போனேன். நான் நினச்ச மாதிரியே அந்த மந்திரப்பூவையும் நான் பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் முப்பத்தாய் சொல்கிறாங்க, அப்படியாப்பா, அவ்வளோ சீக்கிரம் அந்த மந்திரப்பூ யாரு கண்ணுக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லவும் நான் பறிச்சுட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் முப்பத்தாய் சொல்கிறாங்க, இந்த பூதாப்பா அந்த மந்திரப்பூ, இதை சாமி கிட்ட வச்சுட்டு மண்ணை பிடிச்சி விளக்கேத்து, அந்த மண் தீபம் எரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னோட அம்மாவே மகளா வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லவும் சேதுவும் மண்ணை பிடிச்சி விளத்துக்கித்துறாரு. எரியலை, எல்லாத்துக்கும் ரொம்ப பயமா இருக்கு. இங்கிட்டு சாவித்திரியும் தாமரையும் பேசுறாங்க, என்னம்மா இதுக, ஏதோ பழைய காலத்தில் கிடந்து வந்துட்டு மண்ணை பிடிச்சி ஏற்றுனா விளக்கு எரியுங்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே மண்ணு விளக்கும் எரிஞ்சிருது. எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ராஜாங்கம் சேது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மோகனாவுக்கும் தமிழுக்கும் மட்டும் ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, நம்ம கர்ப்பமாவே இல்லை, எப்படி இந்த விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட போறாங்க. என்ன தமிழே, மண்ணை பிடிச்சி விளக்கேத்துனா எரியுது, நீ என்ன அப்படின்னா கர்ப்பமாவே இல்லை ஆனால் விளக்கெரியுது, என்ன சாமி நமக்கு பண்ண காத்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் தமிழும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பழையபடி அவங்க தங்கி இருந்த ரூம்க்கே போயிடுறாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா இது, இவன் காட்டிலே செத்துருவான்னு பார்த்தா திரும்பவும் வந்துட்டு இப்படி உயிரை வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியா இருக்கு. ஆனாலும் ஈஸ்வரி வந்துட்டு விட்டு கொடுக்காம டிராமா போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயா சேது, எங்கப்பா போன? நீ இல்லாமல் நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை போடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தமிழும் சேதுவும் ஒரே ரூம்ல தங்கிக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி வேகமா போய், என்ன தமிழே, நீ இங்கே வந்து தங்குற, நீ பழையபடி ஏறோம்லே தங்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேது சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, தமிழ் என் கூடயே தங்கட்டும், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் தாமரை கூட தங்கிக்கங்க, தமிழ் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சேது சொல்கிறாரு. இருந்தாலும் விடாமல் வந்துட்டு இந்த சாவித்திரி வந்து தமிழையும் சேதுவையும் பிரிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மோகனா வந்துட்டு, சாவித்திரி, நீ ஏன் வந்து தமிழை உன் கூட தங்கணுங்கிற, அவனோட புருஷனோட தங்கட்டும், நீ ஏன் இப்போ எல்லாத்தையும் வற்புறுத்திக்கிட்டு இருக்க, நீ தாமரை கூட போய் படு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சத்தம் போட்டு சாவித்திரியை அனுப்பி விட்டுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.